ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சந்திரிகா சாரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பேபி வந்துட்டு என்னோட டெலிவரி ஸ்டோரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் பேபிக்கான சாலிட் ஃபுட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் வந்துட்டு நான் தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டெலிவரி ஸ்டோரி வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் தரேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட 6 மந்த்துக்கு அப்புறம் என்ன சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6 மந்த் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்துட்டு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வெறும் தாய்ப்பால், தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ராகி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ராகி வந்துட்டு ஊற வச்சு, அந்த ராகியை வந்துட்டு நைட் ஊற வச்சுக்கோங்க. ஒரு நைட் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு ராகி எடுத்துக்கோங்க. அந்த ராகியில் வந்துட்டு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் பிளைன் ராகி எடுத்துக்கோங்க. அது நல்லா வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நைட் ஃபுல்லாக. காலையில் எழுந்திரிச்சு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச ராகியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி அதை நல்லா அந்த ராகி பால் வர வரைக்கும் அதை நம்ம நல்லா அரைக்கணும். ஸோ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளைன் துணி இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஊற்றி நல்லா வடிகட்டி நல்லா ஸ்வீஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லா பாலையும் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குட்டி வடச்சட்டி அவங்களுக்கு தேவையானது ஒரு எதில் குக் பண்ணுவீங்களோ அதில் வந்துட்டு அந்த பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிவிட்டு சுகர் வந்துட்டு அப்போ சேர்க்கக்கூடாது, சால்ட்டுமே உங்களுக்கு சேர்க்கக்கூடாது. அப்படி ரொம்பவே நீங்கள் சால்ட் சேர்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா குட்டியாக ஒரே ஒரு கல்லுப்பு மட்டும், ஒரே ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா அதில் கீ ஊற்றுனா கூட கீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன், குட்டியாக ஒரு டீஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்துட்டு கீ அப்போது கொடுத்தோன்னா வந்துட்டு சளி பிடிக்கிறக்கான சான்ஸும் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கீ சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ராகி கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. எந்தெந்த டைமில் வந்துட்டு இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ மத்தியானம் வந்துட்டு இது கொடுக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு ஜீரணமாயிடும் குழந்தைங்களுக்கு. நைட் டைமில் இது கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ நைட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றோம்ல அரிசி, பிளைன் அரிசியில் வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 அந்த மாதிரி பொடி ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கஞ்சியாக வந்துட்டு நம்ம காய்ச்சி அந்த கஞ்சியை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் டைமில் என்ன பண்ணுறீங்க, இது வந்துட்டு மார்னிங் டைமில் இந்த 2 கொடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் தால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாலை வந்துட்டு லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் ஒரு மிளகு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 6 மந்தில் என்ன கொடுக்கணுன்னா, ராகி கூழும் இந்த கஞ்சியும், அந்த பிளைன் அரிசி கஞ்சியும் கொடுத்துக்கோங்க. ராகி கூழும் அரிசி கஞ்சியும் வந்துட்டு 6 மந்தில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. மிட் ஸ்நாக்காக என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வேக வச்ச கேரட் இருக்குது பார்த்தீங்களா, வேக வச்ச கேரட்டை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா, நீங்கள் குட்டி குட்டியாக பீஸாக வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு டீத் வந்துட்டு வளரும்போது அது கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீளமாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, சக்கரவள்ளி கிழங்கை வந்துட்டு வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துட்டு பீல் பண்ணிக்கோங்க. ஸோ பீல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணணும். அதே ஆப்பிளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற தோலை வந்துட்டு பீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி அதையும் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பழம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே.
ஸோ அது ரொம்ப நல்லதுங்க. வெயிட் கெயின் குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது ரொம்ப நல்லது. ஸோ நேந்திர பழத்தை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதையுமே வந்துட்டு வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி உள்ளே இருக்கு, இப்போ பழம் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே சீடு மாதிரி இருக்கும், அதை மட்டும் வேக வச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிக்கன் சூப்கான ரெசிபிங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டர்மரிக் இருக்கு பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் சிக்கன் பீஸ் ஒரு 2-3 பீஸ் போட்டு நல்லா நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விசில் ஒரு 4-5 விசில் விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான சூப் ரெடி. இதுவுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி மட்டனையும் பண்ணலாம். மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் வந்துட்டு மேலே இருக்கிற தோலை வந்துட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபுட்ஸ் வந்துட்டு நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் மெத்தடாக இருக்கும். இதையும் மீறி நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா வெயிட் கெயின் ஆகணும், இன்னும் நல்லா குழந்தை வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நேந்திரம் பழத்தோட வாழைக்காய் இருக்குது, பழம் இல்லாமல் காய் இருக்குது. அந்த காயை நேந்திரங்காய், அந்த காயை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்ல வெயிலில் காய போட்டுக்கோங்க. ஸோ காய போட்டதுக்கப்புறம் அது உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி மொறுமுறுன்னு உடையணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதை பொடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி நம்ம ராகி கூழ் எப்படி ரெடி பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் கூழ் மாதிரி நல்லா வேக வைக்கணுங்க. அதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கூழ் மாதிரி வரும், அதுவும் கொடுக்கலாம். அது ரொம்ப வெயிட் கெயினுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் தண்ணியை சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து அது கூட சேர்க்கலாம். இது வந்துட்டு நல்ல வெயிட் கெயினுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு உதவும். இன்னும் வந்துட்டு தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அந்த ஒயிட் கிளாத்தில் வந்துட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்து அதில் ஊற்றி நீங்கள் வந்துட்டு கலக்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பொருள் சேர்த்த ஒரு ராகி கூழ்னே அதை சொல்லலாங்க. எல்லாமே சேர்த்த ஒரு கூழ், எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கூழ், நட்ஸு அதெல்லாம் சேர்த்து ஒரு கூழ் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுவுமே நல்லா வெயிட் கெயினுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பு, சோளம், ராகி, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், ஜாதிக்காய், சுக்கு, சுண்டல், குதிரவாளி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பொட்டுக்கல்ல, நடக்கல்ல, மக்கானா, இந்த மாதிரி நிறையா பொருள் சேர்த்து நம்ம ஒரு பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்தோம். ஸோ இந்த பவுட்ருக்கான ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இதுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு அதை கரெக்டாக வந்துட்டு பதமாக அதை காய போட்டு அதை கழுவி அதை அரைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பவுடரையும் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம், எங்கள் அதுக்கு கொடுத்தோம். அதுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அந்த பவுடரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கூழாக குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுவுமே வந்துட்டு ஸ்வீட்னஸ்மே வந்துட்டு அதில் ஆட் பண்ணல அப்படின்னா கூட இந்த நட்ஸில் வந்துட்டு நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அதில் இருக்கும், அதனால நீங்கள் அதை லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 6 மந்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில். ஒரே ஒரு பீஸ் பன்னீர் டெய்லி ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க. நல்லா வேக வச்சு எதுவுமே சேர்க்காம வேக வச்சோ இல்லைன்னா டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கீழே வந்துட்டு அந்த பன்னீரை டோஸ்ட் பண்ணி அதை கூட கொடுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு கீரை வகைகள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ சாப்பாடு கூட நீங்கள் பருப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். மத்தியான டைமில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏதாவது காய்கறிகள் வந்துட்டு என்னென்ன காய்கறிகள் அப்படின்னா நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பம்கின் தெரியும்ல, அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரசாணிக்காவை வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரே ஒரு மிளகு வந்துட்டு சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் பண்ணதை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சுட்டு அது வந்துட்டு ஒரு பியூரே மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்ல கால்சியமும் போனுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் எக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த இது மட்டும் கொடுங்க, அந்த எல்லோ மட்டும் கொடுங்க, எல்லோ யோக் மட்டும் வந்துட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு ஜீரணமாயிரும். அது கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சு கொடுங்க, எல்லாம் விற்கிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் இருக்குல்ல, அந்த முருங்கைக்காய் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு அதை கூட நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஹெல்த்தி. இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எந்தெந்த ஃபுட்டு எப்போ கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.